ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? அடிக்கிற வெயிலுக்கு என்ன பண்ணுறீங்க? நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுங்களா? கோதுமை மாவும் ராகி மாவும் சேர்த்து அடை செய்ய போகிறேன் பாருங்க. ஆசீர்வாத் கோதுமை மாவு, சூர்யா ராகி மாவு. நான் வந்து சக்தி மசாலா தான் போடுவேன். சக்தி கம்பெனிகிட்ட தான் போடுவேன். கடையில் வந்து இல்லைன்ட்டாங்க. சரி, அதுக்காக வேறு கடையில் ஒரே கடை தான் இருக்குது அந்த ஊரில். அதுக்காக திரும்ப ஆத்தூர் போகணும். சரியா வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு சூர்யா ராகி மாவு வாங்கிட்டேன். அங்கே அடை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். முருங்கைக்கீரை உருவி வச்சிட்டேன், வெங்காயம் அரிஞ்சு வச்சிட்டேன், வரமிளகாய் கிள்ளி வச்சுட்டேன், உப்பு டப்பா இருக்குது, தண்ணி இருக்குது. எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. நான் வந்து இப்போ கோதுமை மாவு வந்து 2 கை போட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம், ஒரு 2.5 கைன்னு வச்சுக்கலாம். அடுத்து ராகி மாவு வந்து ஒரு கைப்பிடி, அடுத்தது ஒரு கைப்பிடி, 2 கைப்பிடி போட்டேன். இதில் 2.5 போட்டுக்கலாமா? சரி, ஓகே. அதேமாரி சமமாக போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் 2 சமமாக இருக்குது. கோதுமை மாவும் ராகி மாவும். கோதுமை மாவு அதிகமாக பண்ணாலும் கொஞ்சம் கடுகடுன்னு இருக்கும். இல்லை, நான் இன்றைக்கி செஞ்சு பார்த்தேன், சூப்பராக இருந்தது. 2 மாவு சமமாக கலக்கும்போது நல்லா இருந்தது, சூப்பரான டேஸ்ட்டு. அதுக்கு இந்த கடை மாவு வந்து தனியாக செஞ்சால் ஒரு மாதிரி கசப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. நாம் வந்து கேவுர் வாங்கி அரைக்கிற மாதிரி இல்லை கடை மாவு. இதில் மட்டும் பார்த்திங்கன்னா தனியாக செஞ்சோம்னா, சக்தி கம்பெனி இருந்தாலும் சரி, எந்த கம்பெனியாலும் சரி, இந்த இது மட்டும் தனியாக நம்ம செய்கிறோம்னா கசப்பாக இருக்குது. அதுக்காக தான் கூட வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கிறோம். வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். வந்து மிளகாய் எடுத்துக்கலாம், இந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி. இது இன்னும் வேணும், பகோடாவுக்கும் வேணும். பகோடாவும் செய்ய போகிறேன். போதும், இன்னும் கொஞ்சம். காரம் அதிகமாக வேணுன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். போதும், நானே நேகோட போட்டேன். ஏன்னா எனக்கு மிளகாய் நல்லா காரமாக இருந்தால் தான் பிடிக்கும். உங்களுக்கு காரமாக வேணும்னா நிறையா போட்டுக்கோங்க. இதில் வந்து தேவையான உப்பு போட்டுக்கலாம்ப்பா. உப்பு வந்து அளவாக போட்டுக்கோங்க. பிசைஞ்சு கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணுன்னா போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன். திரும்ப வந்து இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். 2 கைப்பிடி அளவு போட்டிருக்கேன் வெங்காயம். பிசைஞ்சு பார்க்கலாம், வெங்காயம் கம்மியாக இருந்தால் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம், ஏன்னா வெங்காயம் நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும். போட்டுட்டேன். அடுத்து வந்து முருங்கைக்கீரை. கால் வலிக்குது. கை ஒரு பிடிச்சிப்படி அளவுக்கு கீரை. கீரை வந்து இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். கீரை நான் இந்தளவுக்கு நிறைய போடுறோமோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து தண்ணி வந்து கொஞ்சம் அளவாக கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். பிசைஞ்சாச்சுப்பா. பார்த்திங்கன்னா மாவு கொஞ்சம் வச்சே பார்த்தீங்களா, இந்த போசி சரியில்லை. நான் வேறு போசி எடுத்துருக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா 2 கையால் செய்யாமல் ஒரு கையில் செல்லு பிடிச்சிருக்கிறேன்னா ஒரு கையால் பிசையிறதால அதனால் செல்லு கீழே வச்சுட்டு மாவு கையில் போசி பிடிச்சி அதுக்கப்புறம் பிசைகிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. அடை போடலாம் வாங்க. தட்டி போடுங்க. ஆல்ரெடி கல் அடுப்பில் வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டேன். கல் நல்லா சூடேறி போச்சு. இது பார்த்திங்கன்னா கவரு, எண்ணெய் கவரு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் தழுவிக்கிங்கப்பா. தழுவிட்டு பிடிக்காமல் வரும். கவரில் வந்து பிடிக்காமல் வரும். தட்டுறதுக்கு வாட்டமாக இல்லை. ஒரு கையில் செல்லு இருக்குது, என்ன பண்ணுறது, நமக்கு செல்லு பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை.
அப்படியே கொஞ்சம் மெலிசாக தட்டி விட்டுக்கோங்க. கவரில் வந்து பிடிக்காமல் இருக்கிறத எண்ணெய் தடவிக்கிறது. சரிங்களா? நீங்கள் வந்து கிண்ணத்தில் தண்ணி வச்சுட்டு கிண்ணத்தில் நினச்சி அப்படியே தட்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா மெலிசாக வந்துடும். சரிங்களா? நானும் அந்த வீடியோ எடுத்துகிட்டு தான் கை கொஞ்சம் தண்ணி வச்சுக்கணும். ஆல்ரெடி கல் காஞ்சிச்சு. வாங்க போடலாம். இந்த இப்படி எடுத்துக்கிட்டிங்களா, அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. பேப்பர் மேலே வந்துடும். பாருங்க, கவர்மெண்ட் எண்ணெய். பாருங்க, அப்படியே எடுத்தோம்னா வந்துருச்சிங்களா, அழகாக வந்துடும். அப்படிதான். இதில் வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் எண்ணெய் நல்லா உண்டுனா ஊற்றிக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான்பா. கோதுமை மாவும் ராகி மாவும் கலந்து அடை. என்கிட்ட ஒரு அக்கா கேட்டிருந்தாங்க, அளவு எப்படி போடுறது, எவ்வளோ இது வேணால் நீங்கள் சமமாக போட்டுக்கோங்க. கோதுமை மாவும் சரி ராகி மாவும் சரி சமமாக போட்டுக்கோங்க. இல்லையா, ராகி மாவு அதிகமாக சேர்த்துக்கோங்க, கோதுமை மாவு கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா ராகி மாவு கம்மியாக சேர்த்துட்டு கோதுமை மாவு அதிகமாக சேர்த்தா அது இதாக ஒரு நல்லா இருக்காது, ஒரு மாதிரி கடுக்கன்னு இருக்கா. அதனால் ராகி மாவு அதிகமாக சேர்த்துட்டு கோதுமை மாவு வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. ராகி மாவு கம்மி போட்டு கோதுமை மாவு அதிகம் போடாதீங்க. உண்மையாகவே இந்த வீடியோ எடுக்கிறதுல எனக்கு போதும்னு போயிடுது. இப்போ மதியான நேரம் பசி, நான் மதியானம் அடை போட்டுக்கலாம், வீடியோக்கும் ஆயிடும் அப்படின்ட்டு வீடியோக்காகவே தான் இப்போ அடையே போடுறேன் நான். ஏன்னா 2 மாவும் சமமாக போட்டு செஞ்சு காட்டணும்ல அப்படிங்கிறக்காக. பயங்கரமான பசி, வீட்டில் சாப்பாடு இல்லை. இந்த ஒரு அடை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வேறு அடுத்த அடையே போடுவேன். அவ்வளோ பசி. நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா நடுவில் பார்த்திங்கன்னா வேகாமல் இருக்கும், பார்த்து எடுங்க. கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க அப்படியே மாற்றி போட்டுக்கோங்க. நல்லா இருக்கும்பா. உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. சுகருக்காரங்களாம் அடிக்கடி சாப்பிட்லாம். நார்மலாக இருக்கிறவங்களே சாப்பிட்லாம், சுகர் வராது. இல்லையா? நம்ம வெறும் சாப்பாடே சாப்பிட்டுக்கிட்டோம்னா சுகர் வரதான் ஆரம்பிக்கும். அதனால் இனிமேல் பழைய காலத்து ஃபுட்டெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்ணும். அப்போல்லாம் வந்து நமக்கு விவரம் தெரியாத காலத்தில் நம்ம அப்பா அம்மா கொடுத்துருப்பாங்க, சாப்பிட்டோம். நமக்கு விவரம் தெரியும் போது இதை வந்து செய்யறதுக்கு ஒரே முடத்தனம் பட்டுக்கிட்டு செய்கிறதில்ல. கொஞ்சம் மெனக்கிட்டு ஆரோக்கியமான பொருள் செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு தான் நல்லது. நான்லாம் இப்போ இந்த செயலில் தான் இறங்கிட்டேன். அடிக்கடி ராகி மாவு கோதுமை மாவு இதெல்லாம் அடை தோசை மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், சோறுக்கெல்லாம் கம்மி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நிலைமைக்கு வந்துட்டேன். நமக்கு தான் நல்லது இது, இல்லையா? அவ்வளோதான்ப்பா. நல்லா வெந்து போச்சு. பாருங்கள், நீங்கள் வந்து சென்டரில் குத்தி பாருங்கள். இப்படி தட்டி பார்த்தாவே மாவாக இருக்குதா இல்லையா அப்படின்றது தெரியும். மாவாக இருந்தால் புசுன்னு இறங்கும், நல்லா வெந்துருக்குதுன்னா கொஞ்சம் ஹார்டாக இறங்கும். சரிங்களா? பாருங்கள், நல்லா இருக்குது இதெல்லாம். சூப்பர் அடை ரெடி. சரிப்பா, நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம உடம்பு நாமளே ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்தது வந்து இந்த கோதுமை மாவும் ராகி மாவுலையுமே நான் பக்கோடா போட போகிறேன். இன்றைக்கி போடுறது டைம் இருந்தால் இன்றைக்கி அப்லோட் பண்ணிடுவேன். அப்படி இல்லைன்னா நாளைக்கு. அடுத்தது வந்து ராகி மாவும் கோதுமை மாவும் கலந்து பக்கோடா எப்படி போடுறதுன்னு கீரை அதில் முருங்கீரையும் போட்டு, கோதுமை மாவு ராகி மாவு முருங்கீரையும் போட்டு பக்கோடா எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள். சரிங்களா? என்னோடய சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணி, நான் அதிகமாக சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டதே இல்லை. நீங்கள் ஆனாலும் என்னோடய வீடியோலாம் பிடிச்சி சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. சப்போர்ட் பண்ணி வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி. சரிப்பா, பாய். நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டாக செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமானது. சூப்பராக செஞ்சு சாப்பிடுங்க. இது வேறு ஒன்றுமே தேவையில்லை. கடைசியாக உப்பு மட்டும் உரைக்குதான்னு பார்த்து போட்டுக்கோங்க. நான் பார்த்து போட்டுக்கிட்டேன் மாவு பிசையும் போது. ஏன்னா 2 கையில் செல்லு ஒரு கையில், வேலை ஒரு கையில் செய்ய முடியல. செல்லு கீழே வச்சுட்டு தான் ஃபுல்லாக பிசைஞ்சிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்தேன். நீங்கள் பார்த்து பத்திரமா செய்யுங்க. வீடியோ எடுக்கும்போது செல்லு கொண்டு போனீங்கன்னா ஏரோப்ளேன் மூடில் போட்டு கொண்டு போங்க. சரிங்களா? ரொம்ப ஆபத்து. நெட்டு ஆனில் இருந்ததுன்னா இந்த அனல் பட்டு ரொம்ப ஆபத்து, செல்லு வெடிச்சிடும். அதனால் பார்த்து பத்திரமா செய்யுங்க. சரிங்களா? பார்த்து பத்திரமா சேஃப்டியாக இருங்கப்பா. பாய். அடை ரெடி. சூப்பரான அடைங்க பாருங்க.